எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம இயக்குனர் இந்த கதையோடைய ஒவ்வொரு லேயரையும் ரிவீல் பண்ற விதம் கிளாசிக்கான ஒரு ஹிட்ச்காக்கியன் அப்ரோச் ரொம்ப அரஸ்டிங்கா இந்த படத்தை நம்மள பார்க்க வைக்குது. அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நீங்க எங்கேயுமே கெஸ் பண்ண முடியாது. அடுத்து கவிஞர் யுகபாரதி வசனகர்த்தாவாகவும் கலக்கியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் கேரக்டர்ஸ் பேசுற வசனங்கள், சிச்சுவேஷனோட ஐரனியை கன்வே பண்ற சில வசனங்கள்னு பல இடங்கள்ல ஹியூமர் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அதுவும் அந்த சர்ச் ஃபாதருக்கு போன் வர சீன்லாம் அநியாயமான குசும்பு. அந்த டவுன் சைடு சில விஷயங்கள் கதையோடைய கன்வீனியன்ஸுக்குன்னு பண்ண மாதிரி கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. முதல்ல இந்த கதையோடைய மெயின் கான்ஃபிளிக்ட் இனிஷியேட் பண்ற அந்த ஒரு கேரக்டருடைய நடவடிக்கை ஏன்னா திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கண்டிப்பா ஒரு ஷாக் வேல்யூ அந்த இடத்துல இருக்கு. பட் அந்த மொமெண்ட்டுக்கான லீடை இன்னும் கூட பெட்டரா பில்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் லிஜோவுக்கும் அரிக்குமான சீன்ஸ்லயும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம். தென் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பா ஃபீல் ஆன படம் சுதீஷ் கேரக்டர் பண்ற ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப சினிமாத்தனமான டோனுக்கு மாறுது. இதெல்லாம் ஒரு பேட்டர்னு சொல்ல வர மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட டூ குட் டு பி எ கோஇன்சிடென்ஸ்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரத தவிர்க்க முடியல. மொத்தத்துல இந்த ஜென்டில் உமன் இந்த வாரம் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து ஆச்சரியப்படுத்திருக்கிற ஒரு படம். சென்சிபிளான ரைட்டிங், அட்டகாசமான பெர்ஃபார்மன்சஸ், எஃபெக்டிவான இசைன்னு எல்லாம் இருக்கிற ஒரு தரமான படைப்பு.